வணக்கம் மக்களே. மூலிகை கிறுக்கன் யூடியூப் சேனலின் சார்பாக இன்று நம் காணும் இருக்கும் மூலிகைதான் சிவன் சடை, சத்தி சடைன்னு வாங்க. இந்த சிவன் சடை, சத்தி சடை இப்படி தான் இருக்கும். இது சடை போட்ட மாதிரி தான் இருக்கும். இங்கே இப்போ நல்லா பார்த்துங்க. சிவன் சடை, சத்தி சடை. இந்த சிவன் சடை, சத்தி சடை நம்ம எதுக்கு பயன்படுத்துவோம்? வசீகரத்துக்கு பயன்படுத்துவோம். அப்புறம் தாயத்தில் இந்த கொஞ்சம் எடுத்து இதை தாயத்தில் நாக வேறு பாருங்க, இந்த வேரை பாருங்க, இது நாக வேறு. இது நாக வேரை இதில் ஏன் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது, இது சிவன் சடை, சத்தி சடை கூட நாக வேரும் சேர்க்கணும். அப்போது அம்மனுக்கு கொடை பிடிக்கிற மாதிரி சிவனுக்கு கழுத்தில் இருக்கிறதா ஐதீகம். இது இருக்கும்போது செய்வினை, இது தாயத்தில் செய்து போட்டுக்கிட்டா செய்வினை கிட்ட நேரிடாது. சாபத்திலேருந்து நம்ம விடுபட்டுடலாம், பாவங்களிலிருந்து விடுபடலாம். அதுக்கு தான் இந்த சிவன் சடை. இது இப்படி தான் இருக்கும். இது நான் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன், சிவன் சடை. அப்புறம் சில மூலிகைலாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது ஆடை ஒட்டி. இந்த ஆடை ஒட்டி கொஞ்சம் பாருங்க மக்களே, தள்ளி விட்டுறாதீங்க. இந்த துணியில் இப்படி எடுத்து வச்சுக்கிட்டு இப்படி ஒட்டினா ஒட்டிக்கும். இது நாங்கள் வசிய மைக்கு, வசிய மருந்துக்கெல்லாம் இதை பயன்படுத்துவாங்க. இப்போது அதுக்காக நான் வசிய மருந்துக்காக போடலை. தாயத்து, அந்த காலத்திலேருந்து இந்த காலத்திலேருந்து தாயத்துன்னு ஒன்று இருக்கிறது, அது உண்மை. அப்போ வசியன்றது உண்மை இல்லையா? அதுவும் உண்மை தான். கரெக்டான மூலிகை எடுத்து கையாண்டால் அனைத்தும் சக்ஸஸ் ஆகும். இந்த சிவன் சடை, சத்தி சடை, இது சடமுடி போட்டுப்பாங்களே அது மாதிரி. இதை நம்ம தாயத்தில் உள்ளடக்கும் போது கொட்டைக்கரண்டை, இப்போது சொல்கிறேன் பாருங்கள், இந்த கொட்டைக்கரண்டை வேறு, இந்த இது நாகமல்லியினுடைய வேறு, இது நாகமல்லி, இதை நாகவேருன்னு வாங்க, நாகமல்லியுடைய வேறு. இதையும் வச்சு தாயத்தில் செப்பு தகடில் இல்லை வெள்ளி தகடிலையும் என்னென்ன ஃபார்முலாவுக்கு எப்படியோ அந்த தாயத்து வெள்ளி தகடில் எழுதலாம், செப்பு தகடில் எழுதலாம், காரிய தகடில் எழுதலாம், இரும்பு தகடிலையும் எழுதலாம். அப்போது ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு லக்கணத்துக்கும் ஒவ்வொரு வேலைக்கு ஏற்ற ஒரு தகடுங்க யூஸ் பண்ணுறாங்க. இதை வந்து வெள்ளி தகடில் இதை எடுத்து வச்சு இதில் இந்த கொட்டைக்கரண்டை, இந்த நாகமல்லி, இந்த சடை, இதை எடுத்து வெள்ளி தகடில் எழுதி தாயத்துக்குள்ளே அடக்கி மை கொஞ்சம் வச்சு தாயத்துக்குள்ளே அடக்கி நம்ம மந்திரத்தை உச்சரித்து அந்த கையை இறுக்கி பிடிச்சிருமா உள்ளே இருக்கிற தாயத்து துடிக்கும். தாயத்து துடிக்கும், நம்ம ஒரு துடிப்பு வரும். இந்த பிரபஞ்ச சக்தி தாயத்துக்குள்ளே இறங்கும். அப்போது ஒரு 108 மந்திரத்தை சொல்லி அவங்கள உட்கார வச்சு தான் செய்யணும். செய்து இதை கட்டிக்கிட்டாங்கன்னா சர்வமும் கைக்கொள்ளலாம். சர்வனா